கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 பேர் இருக்காங்க. தலைவருக்கு வந்து 2 பொண்டாட்டியாக இருக்குமோ. பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிறது தான் தலைவர். தலைவர் வேறு லெவலாக தான் இருந்திருப்பாரு. இருக்கு 2 பொண்டாட்டி வச்சுருக்காப்புல. பார்க்குறாப்புல, பின்னாடி பார்க்குறாப்புல யாரும் வர்றாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் 2 குழந்தை வேறு. ஐயோ, இதிலே இவ்வளோ பேர் இன்னமும் வாடா பங்காளி பார்த்து செலவு பண்ணுங்க. ஆமாம் தெரியுது, நீ மூடு. கைஸ் தண்ணியே ஒரு மாதிரி மனம் வீசுது கைஸ். வாவ், இங்கே வந்து குடிப்பேன் கைஸ். தண்ணியை குடிக்கலாம். வாடப்பலாம். மழை தூருதா கைஸ்? மழையும் லைட்டாக தூருது கைஸ் இங்கே. ஆமாம் கைஸ், தண்ணியில் விழுந்துட்டுருக்கு. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சுருளி ஃபால்ஸ் போகிறோங்க. சுருளி ஃபால்ஸ் வந்து ஒரு தரமான பிளேஸ். இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படி பார்த்தா சுருளி ஃபால்ஸு. இங்கே வந்து நேற்று நம்ம போன மலையிலேருந்து கீழே தான் வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். நம்மளோட பாய்ஸ் எல்லாமே பின்னாடி நிற்கிறாங்க. நம்மலாம் சேர்ந்து தான் போகிறோம். வாங்க கைஸ், போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுருளி போகிற ரோடு நின்றுட்டுருக்கோம். இதோ நம்ம வந்து அந்த வழியாக தான் வந்தோம். நம்ம எப்படி போகணுன்னா இப்படி போகணும் கைஸ். இது நம்ம திராட்சை தோட்டம் போனோம்ல கைஸ், அது எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. நம்ம இதில் ஸ்ட்ரைட்டில் போனால் சுருளி ஃபால்ஸு, இப்படி போனால் கம்பம் கைஸ். இப்படி போனால் கம்பம். கம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருளி ஃபால்ஸ் வந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது கைஸ். கைஸ் பார்த்துங்க, ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான் கைஸ். பாருங்கள், ரோட்டோட 2 சைடுமே வந்து ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான் நிறையா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல திராட்சை தோட்டம், இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு அப்படி தான் கைஸ் இருக்குது. கைஸ் நான் சொல்லலை கைஸ், ஃபுல்லாகவே இங்கே திராட்சை தோட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே பறிக்கிற தாட்சியெல்லாம் நீங்கள் சேல் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ரோட் சைடில் இங்கே தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி அங்கே அறுவடை செஞ்சு இங்கேயே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இது எல்லாமே அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே வச்சுருக்காங்க. பாருங்கள், பச்சையை கூட அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே ஒரு சம்பவம். நாங்கள் பைக்கு நிப்பாட்டி போட்டு இந்த கடைக்கு வந்தோம். தலைவர் குரங்கு வந்து எங்கள் வண்டியில் பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்காப்புல கைஸ். யோ என்னையா, ஐயோ இந்த பாருங்கள் பெரிய மனுஷா, தப்பான வேலை பண்ணிவிட்டையா நீயே. ஏய் இங்கே இரு. என்ன கைஸ் இங்கே பாருங்கள், நாய் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நாய் வந்துட்டு பாருங்கள். பஞ்சாயத்து ஆகிட்டு அங்கே பாருங்கள், பயந்துட்டான் அவன். நாய்க்கும் குரங்குக்கும் சண்டை, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பாருங்கள், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வண்டியை நீ வந்து செக் பண்ணுவேன். கைஸ் இங்கே ஒரு ஃபேமிலியே இருக்குது கைஸ். அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள், ஒரு டீமே இருக்காங்க. அவங்களுக்காக தான் தலைவர் வந்து இங்கே வந்து களத்தில் இறங்கியிருக்காப்புல வண்டியை பரிசோதனை பண்ணுறதுக்கு. பாருங்கள், பிரிச்சுட்டுருக்காப்புல, ஓப்பன் பண்ணிட்டாப்புல ஷார்ப்பாக அந்த துணியெல்லாம் களைச்சி விட்டு. பாருங்கள், பூரா எக்ஸ்போர்ட்டாக தான் இருக்குவாங்க போல். தலைவர் நேரம் சட்டை பூரா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பாரு, வண்டியை ஜிப்பே ஓப்பன் பண்ணியிருக்கு. கைஸ் இந்த ஏரியா வந்தீங்கன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. ஃபுல்லாக குரங்கு தான் இருக்குமா, பேக்குக்கெல்லாம் தூக்கிடுமா. ஃபால்ஸில் குடிச்சிட்டு இருக்கோம், பேக்கெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சுட்டு மேலே ஏறிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறமா எடுப்பாங்களா, அந்த மாதிரி கூட பண்ணி விட்ருமா. ஸோ வந்தீங்கன்னா ரோட்லலாம் வச்சுடாதீங்க. இப்போ எங்களோடதே எடுத்துருச்சு. நான் வந்து பார்க்கலன்னு வைங்களேன், தலைவர் எடுத்துகிட்டு மேலே எஸ் ஆகிருப்பாப்புல. ஃபோன்லாம் வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அது பார்த்துக்கிடுங்க, பத்திரம் சொல்லிட்டேன். கைஸ் பாருங்கள், நான் வந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்கேன். ஒயின் அவன் இன்னும் திருந்தலமாமா. போதைப் பொருள்லாம் குடிக்காதீங்க. மது அருந்த உடல் நலத்திற்கு கேடு, அது தீங்கானது, யாரும் செய்யாதீங்க. தெரியுது, நீ மூடு. ஏங்க ஆக்சுவலி இது வந்து ஃப்ரூட் சரியா, ஒயின்லாம் கிடையாது. சும்மா அப்படி ஸ்டிக்கர் ஓட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ஜூஸ் தாங்க இது. அங்கே அந்த கடை இருந்துச்சுல, அங்கே வாங்கணும் கிரேப் ஜூஸ் பாருங்கள். ஆனால் பேர் மட்டும் போட்டுருவீங்க பாருங்கள், ரெட் ஒயின். ஆமாம், இதை குடிச்சு விட்டு போதை ஆகிட்டு இப்போ பாருங்கள், ஃபால்ஸில் போய்ட்டு அலப்பறை கொடுக்குறோம், போகிறோம் கரைச்சலை கொடுக்குறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த பாருங்கள், போர்டு போட்டிருக்கு பாருங்கள். வந்து நம்ம உள்ளே தான் போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து கம்பத்துலேருந்து ஃபால்ஸுக்கு பஸ் வசதி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து சுருளி திருத்தம் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஃபால்ஸில் வந்து கொண்டு வருவாங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வண்டியில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க கைஸ். இப்போ நம்ம எப்படி இருந்தால் நம்ம ஊருக்காரங்க தானே, நம்ம என்ன சொல்லிட்டோம்னா சுருளி பண்ணினேன் அப்படின்னு சொன்னோன்னே விட்டாங்க கைஸ். நம்மளுக்கு ஃப்ரீ,
மற்றவங்க யாருன்னா வந்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபா பணம் கட்டிட்டு தான் கைஸ் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். என்னடி இது? கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சுருளி ஃபால்ஸ் வந்தாச்சு. அங்கே உள்ள பார்க்கிங்கில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம் கைஸ். சுருளி அருவி சுருள் சுற்றுலா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க கைஸ். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், டைம் போட்டிருக்கு பாருங்க, அனுமதி நேரம் போட்டிருக்கு பாருங்கள். காலையில் 8 மணி முதல் மாலை 4 மணி வரை. அதுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க கைஸ் கேட்டு. கைஸ் நம்ம வந்து ஃபால்ஸ்குள்ளே வந்துட்டு இங்கே செக் போஸ்ட்லாம் தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேர் மேலே ஃபால்ஸில் போய் பார்த்துட்டு ரிட்டன் எல்லாமே கீழே இறங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் கைஸ், எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது கைஸ், அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். பார்ப்போம் கைஸ். இங்கே வந்து உள்ளே வந்துட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்குது அப்படி சொன்னால கைஸ். அதில் வந்து அவங்க வந்து ஒரு நபருக்கு வந்து 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். அது நம்ம கட்டிட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா கேமரா எடுத்து வந்தீங்கன்னா வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். அது கொடுத்து தான் நம்ம வர மாதிரி இருக்கும் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 பேர் இருக்காங்க. தலைவருக்கு வந்து 2 பொண்டாட்டியாக இருக்குமோ. பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிறது தான் தலைவர் வேறு லெவலாக தான் இருந்துருப்பாரு இருக்கு. 2 பொண்டாட்டி வச்சுருக்காப்புல, பின்னாடி பார்க்குறாப்புல யாரும் வர்றாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் 2 குழந்தை வேறு. ஐயோ, இதிலே இவ்வளோ பேர் இன்னும் வாடா பங்காளி பார்த்து செலவு பண்ணுங்க. ஆமாம் தெரியுது, நீ மூடு. இங்கே பாருங்கள், கேமரா பாருங்க. குட்டி குரங்கு கைஸ், குட்டி குரங்கு இருக்குது பாருங்க. பாருங்க கைஸ், இந்த கிட்டக்க வந்துட்டேன். பயமே இல்லை கைஸ் கொஞ்சம் கூட. அதுங்களுக்கு பயம்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுது, அது எனக்கு தெரியாது கைஸ். ஒன்றும் உள்ளே இருக்கும். இங்கே ஒரு மரத்தை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மரம் காட்டு மரம்னு சொன்னால் காட்டு மரம் தான் கைஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது கைஸ். ரொம்ப பெருசு சரியான ஹைட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம் இது. ஐயோ பாருங்க, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாகவே பெரிய மரம் தான் கைஸ். நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபால்ஸு கீழே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டால் கூட அப்படியே உட்காந்துக்கலாம் கைஸ். இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கே கடை கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இங்கே மேலே போய்ட்டு வந்து இப்போ இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு ப்ளேஸ் மாதிரி தெரியுது. கீழேருந்து வரவங்க கால் வழியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த சீட்லலாம் உட்காந்துட்டு அப்புறம் கூட நம்ம போகலாம் கைஸ். அதுக்காக தான் இந்த பிளேஸ் ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாருங்கள், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வந்து இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கூட வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது கைஸ். பாருங்கள், ஸ்டெப்பு மேலே ஏறுறோம் பாருங்கள். பாருங்கள், மலையிலே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம அதில் நடந்து வந்துட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கூட ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் வந்துருக்கு பாருங்கள். ஆண்களுக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் வந்துருக்கு பாருங்கள் கைஸ். நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். மேலே போனால் டாப்பில் போனால் ஃபால்ஸு கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். என்ன ஒரு சங்கட்டமான விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு கீழே சொல்லிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பட் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை பார்க்காம போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. ஆனால் தண்ணி இல்லை கைஸ். அவங்க சொன்ன மாதிரியே இங்கே வந்து தண்ணி இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். அப்படியே கீழே வந்து அங்கே வந்து கம்பி 2 பக்கம் போட்டிருக்காங்க. எப்படியே உள்ளே வந்துட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதில் தான் கைஸ் தண்ணி வரும். இப்படி தான் வரும் தண்ணி. இதில் வர்றவங்க எல்லாருமே அந்த கேப்பில் நின்று குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க கைஸ். பாருங்கள், அதேமாதிரி ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் மாதிரியே போட்டிருக்காங்க சேஃபாக. இங்கே கைஸ், இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா வந்து அந்த ஆற்றுல தண்ணி இருந்துச்சு கைஸ், அந்த இடத்துக்கு போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மலையில் குளிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஏன்னா காட்டு தண்ணி காட்டுக்குள்ளேருந்து வரதுனால நிறைய மூலிகை மரங்கள்லாம் காட்டில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து இங்கே நிறைய பேர் வருவாங்க கைஸ். அதுக்கு தான் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த மூலிகை தண்ணி, இதில் வந்து நம்ம குளிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நிறைய பேர் கேரளாவில் எல்லாமே வர்றாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து மூலிகைலாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மஸ்ட் இங்கே வந்து பார்க்கலாம் கைஸ். தண்ணி வரப்போ கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து செம்மையாக இருக்கும். நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழேருந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு 100 படிக்கட்டுக்கிட்ட கட்டியிருக்காங்க. அதில் தான் நம்ம போகணும். போயிட்டுருக்கோம், போயிட்டு பார்க்கலாம் கைஸ்.
கைஸ் நம்ம வந்து இந்த ஆறுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஆறுக்கிட்ட தான் நின்றுருக்கோம். இங்கே பாருங்கள், தம்பி ஆல்ரெடி கீழே போயிட்டோம். நம்ம கீழே போய்ட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் கைஸ். கைஸ் சரியான சில்லுன்னு கைஸ், தண்ணி சரியான சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே அழகாக உட்காந்துருக்கேன் பாருங்கள் தண்ணிக்குள்ளே. செம்ம சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், நான் கீழே வந்துட்டுருக்கேன். கீழே தண்ணி எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். என் காலே தெரியுது அந்தளவுக்கு இருக்குது கைஸ். கைஸ் தண்ணி ஒரு மாதிரி மனம் வீசுது கைஸ். இங்கே குடிப்பேன் கைஸ், தண்ணியை குடிக்கலாம். வடப்பலாம் மழை தூருதா கைஸ்? மழையும் லைட்டாக தூருது கைஸ் இங்கே. ஆமாம் கைஸ், தண்ணியில் விழுந்துட்டுருக்கு கைஸ். மழை பெருசாக வந்துட்டு பாருங்கள், மேலே மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு கைஸ். காட்டுக்குள்ளே ஃபால்ஸ் பக்கத்தில் மழையும் வந்துருச்சு. மலை மேலே இருக்கோம், 2 மலையும் சேர்ந்துருக்கு கைஸ். மலையில் மழை வருது, சரியான ஒரு வைபிளில் பாருங்கள். மழை வந்துருச்சுடா, போயிட்டு உங்கள் வீடுகளுக்கு போங்கடா. இங்கே பாருங்க மழை வந்துட்டு இவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏம்மா அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு மேலே போமா, மழை வருது இல்லைம்மா, இங்கே போமா மேலே, மறைக்காத. இங்கே பாருங்க சண்டைக்கு வர்றாங்கப்பா. இங்கே பாருங்க. ஏய் என்னடா பெரிய ஆளாடா நீ, சண்டைக்கு வரியா? சண்டை செய்வோமா? வா வெளுத்து போடுவேன் படவா, என்ன அடிக்க வர்ற அவள் லந்தா உனக்கு. கைஸ் நம்ம வந்து வெளில வந்துட்டோம், மழை பெஞ்சிட்டு இருக்கு, வாங்க ஓடிடுவோம். பாருங்க தண்ணி சதவீத கைஸ் மேலே அடிச்சு போயிட்டு அங்கே ஒரு டீ கடையில் போயிட்டு டீ அடிச்சுட்டு அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். ஓடிடலாம் கைஸ். வாங்க உள்ளே வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம சேஃப் கைஸ். நம்ம டீ கடைக்கு டீ குடிக்க போனோம். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்திருக்கேன் கைஸ். சூடாகவே வந்து இங்கே கீழே இருக்குது. இங்கே பாருங்கள் நிறையா காலிஃப்ளவர் இருக்குது, உளுந்து வடை, மசால் வடை, பணியாரம், அந்த போலி எல்லாமே இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் சரியான ஸ்நாக்ஸ் இது. சரியான மழையாக பெஞ்சிட்ருக்கு கைஸ். இப்போ வந்து மழை விட்டுருச்சு கைஸ். நம்மளும் டீ குடிச்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். நம்ம ஃப்ரெண்டு வந்து வண்டி எடுக்க கீழே அப்படியே போகிறாப்புல, வண்டி எடுக்க போகிறாப்புல. அவர் எடுத்து வந்தோடனே நம்ம வந்து போகலாம் கைஸ். அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரிப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் போயிட்டு வந்த இடம், நீங்கள் பார்த்த இடம் எப்படி இருந்தது அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய். வாவ் செம்மையாக இருக்குது கௌதமே. தோலை தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பம், இங்கே வந்து கூடலூர் எல்லாமே தெரியுது. அந்த அப்பார்ட்மெண்ட்டு பயங்கரமாக இருக்குது அந்த வியூவு.